வேலையாம்மா? நான் செஞ்சுட்டே போகவா, வெயிட் பண்ணவா? செஞ்சுட்டே போங்க. செஞ்சுட்டே போகவா? ஓகே. சரியா, இப்போ இங்கேருந்து ஒயிட் கொஞ்சம் போல் விட்டு அப்படியே வருதுமா கோடு ஒன்று. அப்படியே வருது. அப்படியே வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்துடுது. அங்கேருந்து அப்படி டேர்ன் ஆகுது அந்த கோடு. இந்த இடத்துல அப்படி டேர்ன் ஆகுது, இந்த இடத்துலையும் அப்படி டேர்ன் ஆகி அப்படி இருக்கு. இப்போ அந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸ் ஜாஸ்தி இருக்கு. அதனால என்ன செய்ய போறேன்னா, நான் இன்னும் ஒரு கோடு ஒன்று போட்டுறப்ப, இன்னும் ஒரு தனி பேட்ச் ஒன்று போடுறேன். சரியா? அடுத்து போயிட்டே இருக்குவாண்ணா? அடுத்து அடுத்து போயிட்டே இருக்குவா, வெயிட் பண்ணவா? முடிச்சிட்டியா? ஓகே, இருமா, நான் இன்னொரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அந்த ப்ரஷ்ஷை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண டொப்புன்னு உடஞ்சிச்சு. இப்போ எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, வாட்டர் கலர் ப்ரஷ் எடுத்தோம்னா திரும்ப போட்டுட்டு இது வராது. ஓகே, சின்ன சைஸ் ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த சைஸில் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இங்கேருந்து இந்த இடத்துல ஒரு கோடு போட்டோம் பார்த்தியா, அந்த இடத்துல அப்படியே ஒரு கோடு ஒன்று போட்டோம் பார்த்தியா, அப்படியே போட்டு வந்துச்சு. அதுலேருந்தே வந்து இன்னொரு ஒரு கோடு ஒன்று வந்து அப்படியே வந்துட்டு அப்படி ஓப்பன் அப் ஆகுதுமா. அது அப்படியே ஓப்பன் அப் ஆகி பெருசாகுது. அது பெருசாச்சுன்னா இங்கே பாரு, இந்த இடத்துல இருந்து அதுவும் ஒரு கனெக்டடாக இருக்குது. எல்லாமே ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுதுமா. இப்போ இந்த இடத்துக்குள்ளே அப்படி வருது, அந்த இடத்துல அப்படி வந்து கனெக்ட் ஆகி அது சென்டரில் போய் அப்படி சேர்ந்துருது. சரியா? இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன், இப்போ சென்டரில் இருந்து இப்படி ஒரு கோடு ஒன்று போகுது, அப்படி ஒரு கோடு ஒன்று போகுது பிளாக்ல. மெல்லிசா இருந்து ஆரம்பித்து திக்கா ஒரு கோடு இப்படி ஒன்று போகுது. இப்போ நம்ம இங்கே என்ன செஞ்சிட்டு இருக்கோமோ அதே பேட்டர்ன் நம்ம அடுத்த சைடு கொண்டு போயிட முடியும். அதுக்காக தான் இந்த பேட்டர்ன் செய்கிறோம். நம்ம இந்த பேட்டர்னை வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அப்படின்றத வச்சு நம்ம வந்து அடுத்த பேட்டர்ன் செஞ்சிட முடியும். இவ்வளோ தூரத்துக்கு வந்தோமா, இப்போ அடுத்த ஒரு கோடு போடுறேன். அடுத்த கோடு இப்படி சின்ன வந்து அங்கே திக்காகி அப்படியே போய் அங்கே போய் ஜாயின் ஆகுது. அங்கே போய் ஜாயின் ஆகுது. இங்கே ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அங்கேருந்து அப்படி வந்துருக்கணும். அவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. சரியா? நம்ம என்ன செய்வோம், இந்த சைடில் இருக்கக்கூடிய பிளாக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த சைடுக்கு வருவோமா. சரியா? லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பிளாக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ரைட் சைடில் அதே மாதிரி பிளாக் கொண்டாந்துக்கிட்டே இருந்துடலாம். சரியா? இது வரைக்கும் வந்துட்டியா? ஓகே, இப்போ கொஞ்சம் போல் பிங்க் எடுத்து அந்த நோஸையும் பிங்க் எடுத்தோன்னா எப்படின்னா, இப்போ கிரிம்சன் வேணும் நமக்கு. கொஞ்சம் போல் கிரிம்சன் எடுத்துக்கமா. கொஞ்சம் ஒரு டாட் எடுத்தால் போதும். ஏன்னா நாக்குக்கும் மூக்குக்கும் மாத்திரம் தான் நமக்கு வேணும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்மள்கிட்ட வந்து ஒயிட் இருக்கு இல்லையா, கொஞ்சம் போல் ஒயிட் இருக்கு. காஞ்சிருச்சோ? எனக்கு காஞ்சே போச்சு. எனக்கு நானே எடுக்கணும். சரி, முதல்ல வந்து பிங்கை கொஞ்சம் போல் எடுத்து அந்த கிரிம்சன், பிங்க்கு நான் சொல்கிறது வந்து கிரிம்சன் சொல்கிறேன். பிங்கை கொஞ்சம் போல் எடுத்து இந்த நாக்கில் தின்ன ஒரு கோட்டிங் அடிச்சிருமா. அப்படியே கேர்ஃபுல்லாக அடி, அந்த பல்லுக்குள்ளே போயிட வேண்டாம். எல்லோவில் அந்த சைடில் போச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா அங்கே வந்து என்ன வைக்க போகிறோம், நம்ம பிளாக் தான் வைக்க போகிறோம் அந்த இடத்துல.
பல்லுக்குள்ள மாத்திரம் போயிடாம கேர்ஃபுல்லா பல்லோடைய எட்ஜில் உன்னை கேர்ஃபுல்லாக வைன்னு சொல்லிட்டே இருந்துட்டு எனக்கு வந்துருச்சு கொஞ்சம் போல. எப்பயுமே இப்படி ஸ்ட்ரோக் வைக்கும்போது அந்த சர்ஃபேஸ் இப்போ நாக்கில் வந்து அந்த மேலே நாக்கு வந்து எப்படி மூவ் ஆகும், மேலேருந்து அப்படி கீழே வரும் இல்லையா, இங்கேருந்து இப்படி போகும், இங்கேருந்து இப்படி போகும். அப்போ பிரஷ் ஸ்ட்ரோக்கும் அப்படி போயிட்டே இருக்கணும். இப்போ இங்கேருந்து அப்படி 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 கொண்டாடணும். அப்படின்னு பிரஷ் ஸ்ட்ரோக்கு கொண்டாந்துக்கிட்டு இருந்தோம்னா அடுத்து நம்ம மேலே வந்து அதுக்கு டோன் வைப்போம் பார்த்தியா, அப்போ வந்து அது வந்து ஈஸியாக இருக்கும். லேசாக தேய்ச்சி விட்டாலே நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரோக்கு கிடைச்சிரும். சரி, அது வச்சிட்டோம். அது வச்சுட்டு அந்த பல்லுக்கு பக்கத்துலயும் வச்சிருமா, இங்க இந்த இடத்துல பல்லுக்கு பக்கத்துலயும் வச்சிடாத. பல்லுக்கு பக்கத்துல வச்சுட்டு இந்த இடத்த லேசா பிங்க் ஆக்கிரும். இங்க பாரு, இந்த இடத்த லேசா பிங்க் ஆக்கிரு. நான் இப்ப என்ன செஞ்சேன், அந்த ஒயிட் இருந்துச்சு பார்த்தியா, அந்த இடத்துல கொஞ்சம் போல் தண்ணியா கிரிம்சன் எடுத்து வச்சேன். கொஞ்சம் பிங்க் லேசாக பிங்க் ஆயிடுச்சு. இங்கே பாரு, இப்போ இந்த இடத்துல பிங்க் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு தடவை பிங்க் வைக்கணும். சரியா, இன்னொரு தடவை பிங்க் வைக்கணும். ஆனால் இப்போதைக்கு நம்ம அந்த பிங்கை வச்சிட்டோம்னா இந்த இடத்துல பிங்க் இருக்கிறது கிளியரா தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த நோஸ்ல கொஞ்சம் போல பிங்க் வச்சிரு. நோஸ்ல கொஞ்சம் போல பிங்க் வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் போல ஒயிட்டும் கிரிம்சனும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் போல ஒயிட்டும் கிரிம்சனும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் போல. இப்போ அந்த 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 எட்ஜில் மாத்திரம் அந்த கிரிம்சனை வைக்கிறேன், அந்த எட்ஜில் மாத்திரம். சரியா, அந்த எட்ஜில் மாத்திரம் வைக்கிறேன். வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கோடு ஒன்று போட்டோம் பார்த்தியா, அது மேலேயும் வைக்கிறேன். அதாவது மேடை எங்கெங்க இருக்கோ அந்த இடத்துல லைட் ஆக்குறேன். இங்க பாரு, மேடை எங்கெங்க இருக்கோ அந்த அந்த இடத்துல லைட் ஆக்குறேன். அப்பா என்ன கோபம். சரி அம்மா, இப்ப இந்த இடத்துல இங்க வந்து கொஞ்சம் டார்க் இருக்கு, இந்த இடத்துல கொஞ்சம் லைட் இருக்குமா. அப்ப அந்த லைட்டை லேசா அப்படி காட்டிட்டு தேய்ச்சி விட்டோம்னா டார்க் வர்றப்ப அந்த நாக்கு வந்து அவ்வளவு தூரத்துக்கு தெரிய போறது கிடையாது வெளியில. ஆனால் அந்த நாக்கோடைய டைமென்ஷன் தான் நமக்கு வந்து அந்த டைகருடைய கோபத்தை காட்டுது. நான் திரும்பியும் எட்ஜில் வைட் வைக்கிறேம்மா, லைட் வைக்கிறேன். எட்ஜில் கரெக்டாக எட்ஜில் லைட் வைக்கிறேன். இங்கே பாரு, எட்ஜில் கொஞ்சம் போல் ஒயிட் இருக்கு எனக்கு. ஒயிட்டை வச்சு இன்னும் கொஞ்சம் போல் அந்த எட்ஜில் லைட் வைக்கிறேன். அப்படியே நோஸ் வந்து வந்துருச்சு, ஐ மீன் டங் வந்துருச்சு.
இப்போ நோஸுக்கு இன்னும் கொஞ்சம் போல் ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் போல் ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி சின்ன ப்ரஷ் வச்சு நான் பாட்டு செஞ்சுட்டே போயிட்டுருக்கேன். பரவாயில்லையா? ஓகே. இப்போ நடுவில் கொஞ்சம் போல் ஒரு டார்க் கோடு ஒன்று விட்டுட்டு இப்போ நடுவில் இப்படி ஒரு டார்க் கோடை விட்டுட்டு அந்த அந்த எட்ஜை அப்படி கொண்டு வர்றேன். அந்த எட்ஜை அப்படி கொண்டு வர்றேன். அந்த எட்ஜை அப்படியே கொண்டு போய் அங்கே கொண்டு போகிறேன். இதை வந்து நான் வந்து தேய்ச்சி விட்டுருவேன். அதே மாதிரி கொஞ்சம் போல் கேப் விட்டுட்டு இந்த எட்ஜை இப்படி கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் அங்கே கொண்டு வர்றேன். அப்படியே கொண்டு போய் அங்கேருந்து அப்படி கொண்டாந்து சேர்த்துறேன். சரியா? நோஸ் இப்படி வந்துருச்சு. இப்போ ப்ரெஷ்ஷை நான் கழுவிட்டு கிரிம்சனை எடுக்கிறேம்மா. தின்னா வெயிட் பண்ணணும்னா என்கிட்ட சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே சரி. இப்போ என்ன செய்கிறேன்னா அந்த ஒயிட்டோட எட்ஜில் எல்லாம் அப்படி கலர் இருக்கிற மாதிரி அப்படியே வந்து வச்சிடுறேன். எட்ஜில் ஒயிட் இருக்கு, நடுவில் வந்து கிரிம்சன் வந்து தண்ணியாக இருக்குது, அங்கங்கே நம்ம பின்னாடி வச்ச பிளாக்கும் தெரியுது. சரியா? பண்ணிட்டியா? இப்போ அந்த பிங்க் கிரிம்சன் இருக்கா கொஞ்சம் போல இருக்கு இல்லையா? கொஞ்சம் போல பிளாக் மிக்ஸ் பண்ணிக்கமா. கொஞ்சம் போல பிளாக் மிக்ஸ் பண்ணி அப்படியாமா? சரி ஓகே. டார்க்கா கொஞ்சம் டார்க்கா எடுத்து நாக்குல இந்த இடத்துல எல்லாம் அந்த பல்லுக்கு கீழே இந்த பல்லுக்கு கீழே எல்லாம் கொஞ்சம் போல டார்க் வை. ரொம்ப வைக்காத, கொஞ்சம் போல வை. அப்படி நான் லேசா இப்படி வச்சுட்டு என்ன செய்ய போறேன்னா அப்படி லேசா வச்சு விட்டுட்டு நான் தண்ணி வச்சு தேய்ச்சி விட போறேம்மா. எப்படி தேய்க்கிறேன்றத பாரு. இப்ப லேசா அப்படியே வச்சிடுறேன். இப்படியே வச்சிடறேன். அது காஞ்சிக்கிட்டே வருது. அது கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சிக்கிட்டே வருது. லேசாக காஞ்சிக்கிட்டே வருது. அது நான் இப்படி அப்படி தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே தேய்ச்சி விட்டேன்னு வச்சுக்கேன். தண்ணி வச்சு லேசாக தேய்ச்சி விட்டேன்னா அப்படியே அப்படியே மர்ஜ் ஆயிடுது. அதை நம்ம கலரை வச்சு செஞ்சுட்டு இருக்கணுன்ற தேவையில்லை. சரியா? நாக்கு வந்து சொல்லுமா. டயர்ட் ஆயிடுச்சம்மா? ஓகே, நாளைக்கு செய்வோமா? சரி, எனக்கு இதை உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுமா. இது நீ உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா நாளைக்கு என்ன செய்யணும்னு நான் பிளான் பண்ண முடியும். ஓகே, காட்டுமா. நல்லா வருது, நல்லா வருது. பல்லு வந்து